கிளென்சர் அப்படின்றது நம்ம ஸ்கின் மேலே இருக்கிற டெட் ஸ்கின் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். இந்த விட்டமின் சியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறது இது. யூஸ்வலாகவே நம்ம வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதில்ல கரெக்டாக. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுருவாங்க. லைட்டாக ஃபவுண்டேஷன் தானே போட்டோம், இல்லை பவுடர் தானே போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கும்போது தான் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால் நைட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளென்சிங் மில்கால் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். இந்த என்சைம் பவுடரை நான் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ப்ளீச்சே தேவை கிடையாது. ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா பிரைட்ஸுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ளீச்லாம் பண்ணும்போது ஒத்துக்காது சில பேருக்கு. ஸோ ஸ்க்ரப்னாலே முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். சீட்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ரூட்டோட மேல் தோல்லேருந்து செய்யப்படுற ஸ்க்ரப். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்கின் உள்ள மெல்ட் ஆகி உள்ளே போயிடும். இது வந்து பென்டோனைட் அந்த மாதிரியான கிளே, எப்படி நம்ம முல்தானி மெட்டி ஒரு நல்ல கிளேயோ அது மாதிரி பென்டோனைட், கேயோலின் இந்த மாதிரியான கிளே தான் அது. ஸோ களிமண் சிகிச்சைன்னே சொல்லலாம், அவ்வளோ நல்லது. ஸோ நம்ம டெர்மிஸ்க்கு உள்ளே போகக்கூடியது இந்த சீரம். நார்மலாகவே க்ரீம்ஸ் இதெல்லாம் உள்ளே போகாது அப்படின்னு சொல்லுவோம். பட் சீரம்ஸ் வந்து நல்லா அப்சார்ப் ஆகும் ஸ்கின்குள்ளே. குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மணப்பெண்களுக்கும் மணமகன்களுக்கும் என்ன மாதிரி ஃபேஷியல் செய்யலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு என்ன ஸ்பெஷலாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ப்ராடக்ட்ஸ், இதில் எல்லாமே வந்து குளூட்டத்தியோன், விட்டமின் சி இதெல்லாம் கலந்த ப்ராடக்ட்ஸ். இது வந்து நம்மளுடைய இதெல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான். இது நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கிற ஒரு க்ளோ வெளியில் கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ ஒரு பெரிய அக்கேஷன் அப்படின்ற போது மேக்கப்லாம் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்கின்னை நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷன் தான் இது. ஒரு 9 ஸ்டெப் ஃபேஷியல். இது எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம பார்க்க போகிறது கிளென்சிங். ஸோ இதோடைய ஸ்பெஷல் கிளென்சர், இந்த ப்ரைடல் ஃபேஷியலோட ஸ்பெஷல் கிளென்சரால் அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக நான் இப்போது அப்ளை பண்ணிக்கிறேன். கிளென்சர் அப்படின்றது நம்ம ஸ்கின் மேலே இருக்கிற டெட் ஸ்கின் அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும். இப்போ இவங்களுக்கு நோஸ் மேலே கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கும், கழுத்து முகம் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கும் இந்த கிளென்சிங் மில்க். ரொம்ப நல்லாயிருக்கு இதோடைய வாசனையும். இந்த விட்டமின் சியோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கிறது இது. ஸோ அவங்க ஃபுல் ஃபேஸையும் நான் லைட்டாக மசாஜ் பண்ணுறேன். இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ லைட் மசாஜ் பண்ணிவிட்டு துடைக்கும் போது டெட் ஸ்கின், அது பழைய மேக்கப், ஆயிலினஸ் எல்லாமே வந்துடும். இது வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலான ஒரு ட்ரீட்மெண்ட். அதனால் ஓனாக செஞ்சுக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் நீங்கள் பார்லரில் போய் இதை செஞ்சுக்கலாம். ஸோ ஃபுல் ஃபேஸ்லேயும் இந்த மாதிரி ரோட்டரி மூமெண்ட்ஸில் நான் மசாஜ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ தொடச்சிடலாம். ஸோ கிளென்சர் போட்டு கொஞ்சம் மசாஜ் கொடுத்தோம். துடைக்கும்போது பார்க்கும்போது எல்லாம் டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஸோ ஸ்கின் வந்து அவ்வளோ பளபளப்பாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். யூஸ்வலாகவே நம்ம வந்து மேக்கப்பை ரிமூவ் பண்ணுறதில்ல கரெக்டாக. எல்லாருமே வந்து அப்படியே விட்டுருவாங்க. லைட்டாக ஃபவுண்டேஷன் தானே போட்டோம், இல்லை பவுடர் தானே போட்டோம் அப்படின்னு விட்டுருவாங்க. அது மாதிரி இருக்கும்போது தான் பிம்பிள்ஸ் எல்லாம் வந்துடும். அதனால் நைட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கிளென்சிங் மில்கால் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணிக்கணும். சின்ன சின்ன ரேஷஸ் இருக்குது. ஸோ இந்த ரேஷஸ் எல்லாமே போய்டும் இப்போது செய்ய செய்ய. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சது. அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்சைம் பவுடர். ஸோ என்சைம் பவுடர் அது கூட நான் ஆட் பண்ண போகிறது, அது 2வது ஸ்டெப். அது கூட நான் ஆட் பண்ண போகிறது 3வது ஸ்டெப், ஃப்ரெஷ்னர். ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் டானிக்குன்னு சொல்லலாம், இல்லை டோனர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த என்சைம் பவுடரை நான் உங்கள் ஃபேஸில் யூஸ் பண்ணும்போது ப்ளீச்சே தேவை கிடையாது. ஃபேஸ்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கும்.
ஏன்னா பிரைட்ஸுக்கு வந்து லாஸ்ட் மினிட்ல ப்ளீச்லாம் பண்ணும்போது ஒத்துக்காது சில பேருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு என்சைம் பேக்கை நான் யூஸ் பண்ணுறேன். கூலாக இருக்கும், எந்த விதமான இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. நெத்திலாம் சில பேருக்கு வெயிலில் போகிறதுனால கருத்து போயிருக்கும். அதனால் அந்த நெத்தியில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இன்னும் சிலருக்கு கண் அடியில் கருமை இருக்கும். முன்னெல்லாம் நம்ம ஸ்க்ரப் அப்படின்ற ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். ஸ்க்ரப் யூஸ் பண்ணும்போது சில பேருக்கு அது ஒத்துக்காது, ஸ்கின்னோட சாஃப்ட்னஸ்க்கு அது வந்து சரியாக வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு என்சைம் பேக் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். பப்பாளியிலேருந்து எடுக்கப்படுற இந்த என்சைம் ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப பிரைட்னஸ் கொடுக்கும். கொஞ்ச நேரம் நம்ம வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வாட்டரியாக இருக்கிறதுனால போடும்போது கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் ட்ரிப் ஆகுது. பட் அதை நம்ம தொடச்சிடலாம். செகண்ட் ஸ்டெப் என்சைம் பீல், 3வது ஸ்டெப் ஃப்ரெஷ்னர். ஸோ இது 3ம் நம்ம போட்டிருக்கோம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் வந்து அவங்களுக்கு ஓசோன் ஸ்டீமர் கொடுக்குறேன். இந்த என்சைம் எல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். நம்ம ஸ்கின்னில் இருக்கிற வேண்டாத செல்கள்லாம் இருக்கும், மேலாக படிஞ்சிருக்கும். அந்த செல்களை எடுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல ஒரு வே. ஸோ இந்த என்சைம் பேக் வந்து யூஸ்வலாக பப்பாளியிலேருந்து பைனாப்பிள்லேருந்து எடுக்கிறது. ஸோ இந்த பர்டிகுலர் இதில் பப்பாயாலேருந்து எடுத்த பப்பாயின் அப்படின்ற என்சைம். ஸோ இதை அப்ளை பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டீம் கொடுக்கும்போது நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து நார்மலாக ஈவன் பப்பாளி எடுத்து அப்ளை பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு எடுத்தாலே ரொம்ப நல்ல ஒரு பிரைட்னஸ் இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். மெயினாக வந்து நோஸ் பிளாக் ஹெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த என்சைம் மாஸ்க் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 1 மினிட் அளவுக்கு இந்த ஸ்டீம் பண்ணிவிட்டு எடுக்கலாம். ஃப்ரூட்ஸ்லேருந்து செய்யப்படுற இந்த ஸ்க்ரப் வந்து ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அப்படியே நம்ம ஸ்கின் உள்ள மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்க்ரப்னாலே முன்னெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும். சீட்ஸ்லேருந்து எடுத்திருப்பாங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஃப்ரூட்டோட மேல் தோல்லேருந்து செய்யப்படுற ஸ்க்ரப். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்கின் உள்ள மெல்ட் ஆகி உள்ளே போயிடும். ஸ்கின்னில் இருக்கிற வேண்டாத செல்களை எடுக்கிறதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இது உதவி பண்ணும். நிறைய பேர் இந்த மாதிரி ஏஜில் இருக்கிறவங்க அவங்களுடைய நோஸ் மேலே, அப்புறம் வாயோடைய அடிப்பகுதியில் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஷியல் செய்யும்போது இதெல்லாம் வந்து நல்லா சீக்கிரமாக குணமாகும். ரொம்ப ஜென்டிலாக இந்த ஸ்கின்னை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரைடல் ஸ்பெஷல் ஃபேஷியல் அப்படின்னு கேட்டு பிரைட்ஸ் மட்டும் இல்லை, கல்யாணத்துக்கு போகிறவங்க எல்லாருமே செஞ்சுக்கலாம். பிரைடோட சிஸ்டர்ஸ், அவங்க அம்மாவோட சிஸ்டர்ஸ், அப்பா, எல்லாருமே, ஜென்ட்ஸ் லேடிஸ் எல்லாருக்கும் காமனான ஒரு பிரைடல் ஃபேஷியல் கிட் தான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நிறைய ஃப்ரூட் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து கெமிக்கல் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஒரு ஹெர்பல் எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து செய்யப்படுறது. ஸோ கொஞ்சம் நேரம் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு இதையும் நம்ம வைப் ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். ஸ்க்ரேபர் நம்ம நோஸ் மேலே இருக்கக்கூடிய பிளாக் ஹெட்ஸ் இதெல்லாத்தையும் எடுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே போர்ஸ் ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இந்த பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸு ரிமூவ் பண்ண முடியும். ஒயிட் ஹெட்ஸ் அவ்வளோ வராது, ஆனால் பிளாக் ஹெட்ஸ் வந்து ஓப்பனிங் இருக்கிறதுனால நல்லாவே வந்துடும். ஸோ இதில் பார்க்கும்போது தெரியுது அன்வான்ட் அங்கே செல்ஸ் எல்லாம் அந்த இடத்துல ப்ராலிஃபரேட் ஆகிருக்கும். ஸோ அதையும் இது மூலமாக எடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் செய்யலாம். அடுத்ததாக நான் செய்ய போகிறது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு க்ரீம் வச்சு மசாஜ்.
ஸோ இந்த ஸ்பெஷல் பிரைடல் ஸ்பெஷல் க்ரீம் அப்படின்னு சொல்கிறது இது வந்து ஃபுல்லாக நரிஷ்மெண்ட். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு வேணுன்ற விட்டமின் ஏ, விட்டமின் பி, சி எல்லாமே இதில் இருக்குது. விட்டமின் இ கூட இருக்குது. நல்லா நம்ம ஸ்கின்னுக்கு வேணுன்ற ஊட்டச்சத்தை இது மூலமாக கொடுக்கலாம். நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவையானது வாட்டர் அண்ட் ஃபேட். ஸோ நம்ம உள்ளே சாப்பிட்றதுலேயும் நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும். சம்டைம்ஸ் வாட்டர் கண்டென்ட் ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னா ஸ்கின் ரொம்ப டல்லாக ட்ரை ஆகிடும். அதனால வாட்டர் கண்டென்ட் நல்லா இருக்கணும்னா, ஹைட்ரேட்டடாக இருக்கணும்னா நம்ம நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருக்கணும். வார்ம் வாட்டர் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வெளியிலேருந்து டே க்ரீம், அப்புறம் சன்ஸ்க்ரீன், நைட் க்ரீம் இதெல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஸ்பெஷல் க்ரீம் வச்சு ஸ்பெஷல் மசாஜஸ்லாம் செய்யலாம். ஸோ இப்போ நம்ம அவங்களுக்கு உள்ளே இறங்குற மாதிரி, ஊட்டச்சத்து உள்ளே போகிற மாதிரி மசாஜ் கொடுக்குறேன். விட்டமின்ஸ், மினரல்ஸ் நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப தேவை. ஸோ அது வந்து இந்த மசாஜ் மூலமாக நம்ம கொடுக்க முடியும். இவங்களுடைய ஸ்கின் ஆல்மோஸ்ட் நார்மலாக தான் இருக்குது. எக்ஸப்ட் நோஸ் மேலே தான் கொஞ்சம் அவங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகிருக்கு. கூடவே ஊட்டச்சத்து கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி க்ரீம்ஸ் எல்லாம், ஸ்பெஷல் க்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க. பிரைடாக இருக்கிற நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். பிரைட் க்ரூம்ஸும் இதெல்லாம் செஞ்சுக்கலாம். ஏன்னா பெண்கள் மட்டும்தான் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை, எல்லாருக்குமே இது வந்து பொருந்தும். ஸோ ஒரு காமனான ஒரு கிட்டு தான் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிரைட் அண்ட் க்ரூம் கிட் இது ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீம் போட போட எல்லாமே உள்ளே போயிட்டே இருக்குது. அவங்களுடைய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது. அதனால் எவ்வளோ க்ரீம் போட்டாலும் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். அடுத்த ஸ்டெப் வந்து க்ரீமி க்ளே மாஸ்க். க்ரீமி க்ளே மாஸ்க் நான் போட்ட க்ரீமை எடுக்காமல் அது மேலேயே நான் போடுறேன். ஏன்னா அவங்க ஸ்கின் ட்ரை ஸ்கின், அதனால் அவங்களுக்கு மாஸ்க் வந்து அது மேலேயே போடலாம். இதுவும் நல்ல ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடியதுன்றதுனால இதை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இது வந்து பென்டோனைட் அந்த மாதிரியான க்ளே, எப்படி நம்ம முல்தானி மெட்டி ஒரு நல்ல க்ளேயோ அது மாதிரி பென்டோனைட், கேயோலின் இந்த மாதிரியான க்ளே தான் அது. ஸோ களிமண் சிகிச்சைன்னே சொல்லலாம், அவ்வளோ நல்லது. ஸோ பலவிதமான களிமண் இருக்குது நம்மளுடைய ஸ்கின்னை நல்லா அழகாக மாற்றுறதுக்கு. அதில் இது வந்து கேயோலின் அண்ட் பென்டோனைட் கலந்தது. ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணிவிட்டு எடுக்கும்போது தான் நல்ல ரிசல்ட்டு பார்க்க முடியும். க்ளே கூட ஆயில், கொஞ்சம் ஸ்பெஷல் எசென்ஷியல் ஆயில்ஸ், அலோவேரா இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த பேக். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். க்ரீமி க்ளே மாஸ்க் போட்டு டைம் ஆயிடுச்சு. இது துடைக்கும் போதே தெரியுது அவங்களுடைய ஸ்கின் எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு. அங்கே இருந்த இந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே ஃபேட் ஆகிருக்கு. ஸோ இதை நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். செவன்த் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ணுறது சீரம். ஸோ ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கக்கூடியது. ஜஸ்ட் அப்படி போட்டாலே உள்ளே போயிடும். ஸோ நம்ம டெர்மிஸ்க்கு உள்ளே போகக்கூடியது இந்த சீரம். நார்மலாகவே க்ரீம்ஸ் இதெல்லாம் உள்ளே போகாது அப்படின்னு சொல்லுவோம். பட் சீரம்ஸ் வந்து நல்லா அப்சார்ப் ஆகும் ஸ்கின்குள்ளே. அதனால் இந்த ஃபேஷியலில் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த சீரம்.
இது வந்து விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கலந்தது. ஸோ க்ளோயிங்காக இருக்கிறதுக்காக தான் இது எல்லாமே நம்ம ஒரு படியாக செய்கிறோம். இதை எப்போ செய்யலாம், ஒரு பிரைட்ஸ் வந்து எப்போ செய்யலாம் அப்படின்னு கேட்கலாம். ஒரு 3 months முன்னாடியே இதை ஸ்டார்ட் பண்ணலாம். மாதத்தில் ஒருக்கா அதை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம். ஆர் சில பேர் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் 3 monthsக்கு முன்னாடி செய்யலாம். பட் ப்ராப்ளமே இல்லை, நல்லா தான் இருக்குது ஸ்கின் அப்படின்னா ஜஸ்ட் 3 days முன்னாடி செஞ்சால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் நார்மல் ஸ்கின் தான். பட் எக்ஸப்ட் இந்த நோஸில் இந்த இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் ஒயிட் ஹெட்ஸ் பிளாக் ஹெட்ஸ் இருந்தது. ஸோ இப்போ பார்க்கும்போது நல்லா பிரைட்டாக இருக்குது. ஸோ சீரம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகட்டும். மேலேயே நம்ம மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். ஐ பேட்சில் ரோஸ் வாட்டர் மிஸ்ட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கண் மேலே வச்சிடலாம். ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். நம்ம எங்கே இருக்கோன்னே தெரியாது, அவ்வளோ ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஒரு 10 minutes ஆகும் இது நல்லா ட்ரை ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். மாஸ்க் காஞ்சிடுச்சு, மாஸ்க் எடுக்கலாம். இப்போது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். திவ்யாவோட ஃபேஸ் பாருங்கள், அவ்வளோ ஷைனிங்காக, அவ்வளோ பிரைட்டாக, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பிரைட்ஸும் பிரைட் க்ரூம்ஸ் கூட செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. பிரைடும் க்ரூமும் மட்டும் இல்லாமல் ஒரு கல்யாணத்துக்கு போகிறவங்க கூட இதை செஞ்சுக்கலாம். மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி செய்ய செய்ய ஸ்கின் ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு பாருங்கள், சொல்லுங்கள். பிரைடல் ஸ்பெஷல் ஃபேஷியல் எப்படி செஞ்சோன்றதை பார்த்தீங்க. இது வந்து ஒரு பிரைடுக்கும் பிரைட் க்ரூமுக்கும் செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 8 to 9 ஸ்டெப்ஸ் இதில் இருக்குது. ஸோ இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ஈவன் ரொம்ப டேமேஜ்டு ஸ்கின் கூட ரொம்ப நல்லா மாறுறத பார்க்குறோம். ஸோ எல்லா பிரைட்ஸும் க்ரூம்ஸும் இந்த ஃபேஷியலில் கண்டிப்பாக கேட்டு செஞ்சுக்கலாம். எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள்.